ஏன் அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்து போனவங்களை இப்போ வரைக்கும் நேரில் கூட போய் பார்க்கல? இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அந்த கட்சியுடைய தொண்டர்களே, ரசிகர்களே இன்னைக்கு வந்துட்டு என்னடா சொல்றது இந்த கேள்விக்கு, எல்லாரும் பதில் கேட்குறாங்க, இந்த கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லையேன்னு அமைதியாக இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன் விஜய் அவர்கள் சந்திக்கல? இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. விஜய் அவர்கள் ஒருவேளை போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ போகாதனால ஒரு கெட்ட பேர் கண்டிப்பாக நம்மளும் சொல்கிறோம், அது தவறு. அவர் போகாமல் இருக்கிறது 100க்கு 100 தவறு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அவர் போயிருந்திருக்கணும், ஒரு கட்சி தலைவராக அங்கே போயிருந்திருக்கணும், நின்றுருக்கணும். அவங்கள ஒரு துக்க வீட்டுக்கு போய் துக்கம் கூட விசாரிக்க முடியல அப்படின்னா மக்களுக்கு எப்படிங்க கோபம் வராமல் இருக்கும்? போயிருந்திருக்கணும். ஆனால் ஏன் அவர் போகலை? அந்த கேள்விக்கு நம்ம யோசிக்கணும். விஜய் அவர்கள் ஒருவேளை போயிருந்தார் அப்படின்னா அன்னைக்கு அந்த டென்ஷன் அவ்வளவு சூழ்ந்திருந்த நேரத்தில் இன்னைக்கு ஓரளவுக்கு தனிஞ்சிருக்கு. அது அந்த நேரத்தில் அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி ஒருவேளை விஜய் அவர்கள் கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு போய் திருச்சியிலேருந்து தனி விமானத்தில் சென்னைக்கு போகாமல் இருந்திருந்தா, போனது தப்பு தான், போகாமல் இருந்திருந்தா அந்த இடத்துல அவர் வந்து நான் வர்றேன்டா அப்படின்னு சினிமாக்காரன் மாதிரி வந்து சினிமாலாம் பார்ப்போம்ல, அரசியல்வாதி நேரில் வந்து மக்களை பார்க்க கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்பார், அந்த மாதிரி விஜய் வந்திருந்தா என்ன நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தா, ஒருவேளை அந்த க்ரௌடில் இருந்த பல பேரில் கோபம் அடைந்து அதிக லெவல் ஒரு ரியாக்ஷனாக யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தையோ பாதிப்பையோ அந்த இடத்துல ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருந்திருக்கும். அது நடந்திருந்தா அதை விஜய்னால ஏற்றுக்க முடியுமா? இன்னொன்று, அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ் நடந்திருக்கும்னு யோசிக்கிறார் போல. நான் அதை சப்போர்ட் பண்ணலை, ஒருவேளை அவர் இதனால தான் பண்ணாமல் இருந்திருப்பாரோன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் என்ன நினச்சிருப்பாருன்னா, இந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்ம சட்டையை பிடிச்சி ஒரு 4 பேர் கேள்வி கேட்டு ஒன்றை பார்க்க வந்தப்போ தாண்டா என்னுடைய சொந்தங்கள்லாம் இப்படி செத்து போயிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா அப்படின்னு கேட்டால், அந்த வீடியோவை நாளைக்கு எதிர்கட்சிகள் இன்னொரு 7-8 மாதத்துக்கு எலெக்ஷன் வரைக்கும் போட்டு 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 காட்டி இவர் கதையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு விஜய் நினச்சிருந்துருக்காரோ என்னமோ. இந்த இடத்துக்கு நம்ம போகலன்னா எப்படி நம்மளை கழுவி ஊற்றுவானுங்க, ஆனால் அதை கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம சட்டையை பிடிச்சி நம்ம தான் சொல்கிறத எல்லா கேமரா ரெக்கார்ட் பண்ணி நேஷனல் மீடியா முழுக்க விஜயை கிழித்த மக்கள், கரூர் மக்களின் கோபம், விஜயை அறைந்த மக்கள்ன்ற லெவலுக்கு நம்ம லெவல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, எப்படி போனாலும் நமக்கு அடி தான். அந்த அடியை தாங்கிறதுக்கு பதிலாக பேசாமல் இங்கே போகாமல் நம்ம போய் பனையூர் வீட்டில் நீலாங்கரை வீட்டில் உட்காந்துட்டோம்னா அதுக்கு திட்டுவாங்க. அதை நம்ம வேற எப்படியாவது சரி செய்யலாம், போகலாம், மக்களை நாளை பின்ன நேர்லேயே சந்திச்சிடலாம், அந்த வீட்டுக்குலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம், ஒவ்வொருத்தவங்க நேரில் உட்காந்து சந்திக்கலாம்னு அதுக்கு ஏதாவது ஒரு பிளானை வந்து அவங்க வகுக்கலாம். ஆனால் இது நடந்துருச்சுன்னா நாளைக்கு நம்ம மொத்த பொலிட்டிக்கல் கதையை இவங்க முடிச்சிருவாங்க நினைச்சாரோ என்னமோ அவர் வரலை. ஆனால் எந்த வகையிலையுமே இது விஜய் செஞ்சது தப்பு தான்.